உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 8/8/2015 ஆடி 23 சனிக்கிழமை. நவமி திதி இரவு 9:46 வரை, பின்பு தசமி. கிருத்திகை நட்சத்திரமானது இரவு 10:48 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்று ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். 2 சந்திரனும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். ரிஷபம். ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 3இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து நல்லது பல நடக்கும். மிதுனம். 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 12ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பு ஆகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானமாக இருப்பதன் மூலமாக எளிதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். கடகம். 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் புதன் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்மம். 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கன்னி. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது, 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். துலாம். 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் உள்ளதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி போடுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிகம். சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று 10இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை எளிதில் அடைவீர்கள்.